வணக்கம் பிரபாவதி. சென்னையில் நடைபெற உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த கார் பந்தயம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகளில் நடைபெறுகிறது. சென்னை சாலைகளில் கார் பந்தயம் நடத்தப்படுவதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் போட்டியை நடத்த அனுமதி அளித்த நிலையில்தான் ஆகஸ்ட் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்டில் நடைபெற இருக்கிறது. ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயங்களாக ஃபார்முலா 4 பந்தயம் சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியுள்ள 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சாலையில் போட்டியாக நடத்தப்பட இருக்கிறது. அதன்படி தீவுத்திடலில் தொடங்கும் கார் பந்தயமானது அண்ணா சாலை, சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக தீவுத்திடலை சென்றடைய இருக்கிறது. இந்தியா மற்றும் தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக இரவு போட்டியாக சாலை வழியாக நடத்தப்படும் கார் பந்தயம் என்பதால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. போட்டிக்கான கட்டணமும் ஏற்கனவே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கார் பந்தயத்திற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு அம்சங்கள், வீரர்களுக்கான ஏற்பாடுகள், பார்வையாளர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விளையாட்டுத்துறை செயலாளர், விளையாட்டுத்துறை அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.